அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து இன்சர்ட் டேப்புக்குள்ளே உள்ள டூல்களை பற்றி. ஸோ இப்போ இதில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அடுக்க போகிற செக்ஷன் வந்து இலாஸ்ட்ரேஷன். இந்த டூலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே உள்ள சப் டூல்ஸுகளை நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் இப்போ பிக்சர்ஸ் இருக்குது, ஷேப்ஸ் இருக்குது, ஐகான்ஸ் இருக்குது, 3D மாடல்ஸ் இருக்குது, ஸ்மார்ட் ஆர்ட் இருக்குது, அதே போல் ஸ்க்ரீன்ஷாட்டும் இருக்குது. இப்போ முதலாவது இந்த பிக்சர்ஸ் என்ற இந்த டூலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே 3 டைப் ஆஃப் டூல்ஸை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ முதலாவது என்னென்னு சொன்னால் உங்களோட கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் பிக்சர்ஸ் என்ற இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்னா திஸ் டிவைஸ் என்ற இந்த டூலை பயன்படுத்தி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே இடத்துல இந்த ஸ்டாக் இமேஜஸ் என்ற இந்த டூலை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிறதையோ அல்லது வந்து ஏதாவது ஒரு ஆன்லைன் அக்கௌண்ட்டில் இருக்கிற பிக்சர்ஸையோ நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அதே இடத்துல இப்போ ஆன்லைனில் வேறு வெப்சைட்டுகளில் இருக்கிற பிக்சர்ஸை நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கொள்கிறதுக்கு இந்த ஆன்லைன் பிக்சர்ஸ் என்ற டூலை பயன்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணியும் கொள்ளலாம். அப்போ ஒரு ஆன்லைன் பிக்சர்ஸ் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதை எவ்வாறு இன்சர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நாங்கள் இப்போ உதாரணமாக பார்ப்போம். ஸோ இந்த டூலை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு டயலாக் பாக்ஸை வந்து இங்கே உங்களுக்கு அப்பியர் பண்ணும். ஸோ இதில் வந்து பார்க்கலாம் நீங்கள் ஆன்லைன் பிக்சர்ஸ் என்று சொல்லி போட்டு நீங்கள் இங்கே சர்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து என்ன டைப்பான பிக்சர்ஸ் உங்களுக்கு தேவையோ அதை சர்ச் பண்ணலாம். ஸோ அவ்வாறு தேவையில்லை நீங்கள் உங்களுக்கு முதலாவது இங்கே இந்த கீழே தரப்பட்டிருக்க உதாரணங்களுக்குள்ளே ஏதாவது பிக்சர்ஸ் டைப் உங்களுக்கு தேவையானது இருக்குது அப்படி என்று சொன்னால் நீங்கள் வந்து அவற்றை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற பிக்சர்ஸ்களை இன்சர்ட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ உதாரணமாக எனக்கு வந்து ஒரு ஏர்ப்ளேன் தேவைன்னு சொன்னால் ஸோ அந்த ஏர்ப்ளேனை வந்து நான் தெரிவு செய்கிறதுக்கு என்ன செய்யலான்னு சொன்னால் இங்கே எனக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டுக்கே இருக்குது. ஸோ இந்த டூலில் அதாவது குறிப்பிட்ட இந்த பிக்சரில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மேலதிகமான ஏர்ப்ளேன்ஸ் பிக்சர்ஸுகளை வந்து லோட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக தரும். ஸோ இப்போ நீங்கள் இதில் ஏதாவது ஒரு பிக்சர்ஸை வந்து நீங்கள் தெரிவு செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இந்த பிக்சர்ஸ் தேவைன்னு சொன்னால் இதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு குறிப்பிட்ட இங்கே பட்டன்ஸை பார்த்தீங்கன்னா இன்சர்ட்ன்னு சொல்லி போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து ஒன்னு சொல்லி அதாவது ஒன்றை போட்டிருக்கு. என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு பிக்சர் தான் வந்து இப்போ செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பிக்சர்ஸ் தேவைன்னு சொன்னால் அத்தனை பிக்சர்ஸையும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ உதாரணமாக எனக்கு இந்த பிக்சர்ஸ் தேவைன்னு சொன்னால் நான் இதையும் தெரிவு செய்யக்குள்ள எனக்கு இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. 2 பிக்சர்ஸ் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ 2 பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல இப்போ இன்சர்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட எக்ஸல் சீட்டில் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிக்சர்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி தரும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். குறிப்பிட்ட இந்த பிக்சர்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும் வரைக்கும். என்னென்னா நீங்கள் ஆன்லைன்லேருந்து இன்சர்ட் பண்ணுறதால இந்த டைம் எடுக்கும். ஓகே, இப்போ இங்கே ஃபிக்சர்ஸ் இன்சர்ட் ஆகிட்டு ஸோ இந்த கோர்னரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே ஃபிக்சர்ஸ் அப்பியர் ஆகிறத பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் மேலே இழுத்து எடுக்கலாம். ஸோ 2 ஃபிக்சர்ஸும் வந்து ஒரே தடவையில் இன்சர்ட் ஆகிருக்கு. காரணம் என்னடா நாங்கள் 2ஐயும் ஒரே தடவையில் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த 2 பிக்சர்ஸையும் செலக்டில் இருந்து எடுக்கிறதுக்கு நீங்கள் வெளியில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களோட மவுஸ் பாயிண்டரை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து இந்த 2ம் செலக்ட் ஆகியிருந்தது இல்லாமல் போயிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒன்றை மாத்திரம் செலக்ட் பண்ணி உங்களோட தேவைகளை வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த பிக்சர் சம்மந்தப்பட்ட ஃபார்மேட்டில் ஏதாவது சேஞ்சஸ் செய்ய வேணுமா இருந்தால் அந்த ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிக்சர் ஃபார்மேட் அப்படின்ட்டு சொல்லிப்பட்டு ஒரு டேப்பை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த பிக்சர் ஃபார்மேட்டை நீங்கள் தெரிவு செய்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து ஃபார்மேட் சம்மந்தமான செட்டப்ஸை நீங்கள் செய்து கொள்ளலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த ஃபிக்சர்ஸுக்கு இப்போ கரெக்ஷன்ஸ் ஏதாவது செய்ய போகிறீங்க அதோட பிரைட்னஸ்லன்னு சொன்னால் இதில் கரெக்ஷன்ஸ்ன்ற இந்த டூலை கிளிக் பண்ணி உங்களுக்கு விரும்புகிற ஒரு ஸ்டைல்ஸில் வந்து நீங்கள் தெரிவு செய்யலாம். உதாரணமாக இந்த பிரைட்னஸ் ஸ்டைல் தேவையா அல்லது இவ்வாறான ஒரு பிரைட்னஸ் ஸ்டைல் தேவையா அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் தெரிவு செய்து விடலாம். ஸோ உங்களுக்கு இங்கே இந்த ஃபிக்சர்ஸுக்குரிய பிரைட்னஸ் நீங்கள் எவ்வாறு இந்த கரெக்ஷனுக்குள்ளே செலக்ட் பண்ணிங்களோ அது உங்களுக்கு தெரியும். அதே போல் இப்போ கலரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ கலரில் வந்து இப்போ பார்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் வந்து இவ்வாறான ஒரு கலர் தேவை அப்படின்ட்டு சொன்னால் இந்த கலரை நீங்கள் உங்களோட ஃபிக்சர்ஸுக்கு வந்து தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி உங்களுக்கு தேவையான கலரையும் வந்து தெரிவு செய்யலாம். அடுத்தது ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட். இப்போ உதாரணமாக இதில் இருக்கிற அந்த ஆர்டிஸ்டிக் எஃபெக்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு சொன்னால் அதுக்கு வந்து குறிப்பிட்ட இந்த ஃபிக்சர்ஸில் அதாவது எஃபெக்டில் உள்ள ஏதாவது ஒரு எஃபெக்ட் ஸ்டைலை நீங்கள் தெரிவு செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இந்த ஸ்டைல் தேவை அப்படின்ட்டு சொன்னால் நாம் வந்து குறிப்பிட்ட இந்த ஸ்டைலை வந்து தெரிவு செய்யலாம். ஸோ அப்போ இதை தெரிவு செய்து விட்டேன்ட்டு சொன்னால் எனக்கு இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும் குறிப்பிட்ட இந்த ஆர்டிஸ்டிக் எஃபெக்ட் வந்து அப்ளை ஆகியிருக்கிறது. அடுத்த பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி. இப்போ டிரான்ஸ்பரன்சி உங்களோட பிக்சர்ஸில் இருக்க வேணும்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு இந்த டிரான்ஸ்பரன்சி ஸ்டைலில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம்.
இவ்வாறான ஒரு டிரான்ஸ்பரன்சி ஸ்டைல் வந்து உங்களோட டேட்டாவுக்கு பேக்ரவுண்டாக போட போகிறீங்க அப்படின்னு சொன்ன இந்த பிக்சரை இவ்வாறான ஒரு டிரான்ஸ்பரன்சியை வந்து நீங்கள் தெரிவு செய்யலாம். உதாரணமாக இப்படி தேவைன்னு சொன்னால் இவ்வாறு தெரிவு செய்துட்டு இந்த பிக்சர்ஸ் இப்போ வந்து நீங்கள் மூவ் பண்ணி பேக்ரவுண்டில் வைத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் டேட்டாவுக்கு. ஸோ அதே இடத்துல இப்போ இன்னும் ஒன்று இருக்குது கம்ப்ரஸ் பிக்சர். இது வந்து இப்போ உதாரணமாக உங்களோட பிக்சர்ஸை சைஸை ரெடியூஸ் பண்ணி கம்ப்ரஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு சொன்னால் அதுக்கு இந்த கம்ப்ரஸ் பிக்சர்ஸ்ன்ற இந்த டூலை வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். இது தேவை என்று சொன்னால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்தது வந்து சேஞ்ச் பிக்சர். இப்போ உதாரணமாக இந்த பிக்சரில் வேறொரு பிக்சர் நீங்கள் இந்த பிக்சர்ஸுக்கு பதிலாக நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு இந்த குறிப்பிட்ட டூலை பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இன்சர்ட் பண்ணி இந்த பிக்சர்ஸு பதிலாக இன்னொரு பிக்சர்ஸை வந்து நீங்கள் கொண்டு வரலாம். அடுத்தது ரீசெட் பிக்சர். நாங்கள் இவ்வளவு நேரமும் செய்த இந்த வேலைகள் அனைத்தையும் வந்து நாங்கள் இல்லாமல் செய்து நார்மல் பிக்சர்ஸுக்கு கொண்டு வர வேணும். அதாவது எவ்வாறு நாங்கள் இன்சர்ட் பண்ணோமோ அதே சேஞ்சஸ் இல்லாமல் கொண்டு வர வேணுமென்று சொன்னால் நீங்கள் அதுக்கு குறிப்பிட்ட இந்த ரீசெட் பிக்சர்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து ரீசெட் பிக்சர் இருக்குது, மற்றது ரீசெட் பிக்சர் அண்ட் சைஸ் இருக்குது. அதாவது நீங்கள் இப்போ சைஸை குறைச்சி அல்லது கூட்டி இருந்தீங்கன்னா ரெண்டையும் செய்த ஃபார்மேட்டையும் சைஸையும் வந்து ஒரே தடவையில் நீங்கள் ரீசெட் பண்ண போகிறீங்கன்னா குறிப்பிட்ட இந்த டூலை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இங்கே பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பிட்ட இந்த பிக்சர்ஸ் வந்து இவ்வளோ பெரிதாக இருக்குது. ஸோ நாங்கள் இதுதான் வந்து ஒரிஜினல் சைஸாக வந்து இந்த எக்ஸல் சீட்டுக்கு இன்சர்ட் பண்ணது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இப்போ குறிப்பிட்ட இந்த பிக்சர்ஸில் வந்து மேலதிக செட்டப்ஸ் எல்லாம் செய்ய வேணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஃபஸ்ட்டாக இந்த பிக்சர்ஸை வந்து நீங்கள் சிறிதாக்கி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் உங்களோட ஸ்க்ரீனுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபிட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, நான் இப்போ இந்த ஃபிக்ஸஸை வந்து சிறிதாக்கி எடுத்திருக்கேன். இந்த ஃபிக்ஸஸ் சம்மந்தமான மேலதிகமாக உதாரணத்துக்கு இப்போ ஸ்டைலை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா அந்த ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிக்ஸஸ் ஸ்டைல்ன்னு சொல்லிப்பட்டு குறிப்பிட்ட இந்த செக்ஷனுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த ஸ்டைல்ஸ் இருக்கும். இதுக்குள்ளே மேலதிக ஸ்டைல்ஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்ட்டு சொன்னால் இந்த பட்டனில் நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே ஸ்டைல்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு இவ்வாறான ஒரு ஸ்டைல் தேவைன்னு சொன்னால் இந்த ஸ்டைலை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுன்ற நிழல் கொஞ்சம் இருக்கிறத. ஸோ இவ்வாறு உங்களுக்கு ஸ்டைல்ஸை வந்து இப்போ உதாரணமாக நார்மல்லே இருக்கட்டும் அப்படின்ட்டு சொன்னால் நீங்கள் வந்து என்ன செய்யலாம், இந்த நார்மலை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா நார்மலில் இருக்குது. ஆனால் நார்மலில் வந்து என்ன இப்போ எங்களுக்கு போர்டர் ஹெட் ஆகிருக்குது. அதே போல் இப்போ பிக்சர் போர்டை நாங்கள் ஹெட் ஆகின இந்த பிக்சர் போர்டரில் வந்து இப்போ கலரை சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா குறிப்பிட்ட இந்த டூலை கிளிக் பண்ணி உங்களுக்கு விரும்புகிற ஒரு கலரை வந்து நீங்கள் போடலாம். உதாரணத்துக்கு இப்போ க்ரீன் கலரில் தேவைன்னு சொன்னால் இந்த கலரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த போர்டை வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அதே போல் எஃபெக்ட் ஒன்றை கொடுக்க போகிறீங்க உங்களோட பிக்சர்ஸுக்கு அப்படின்ட்டு சொன்னால் நீங்கள் எஃபெக்டையும் வந்து நீங்கள் இதை கொடுக்கலாம். உதாரணத்துக்கு இந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே வந்து இப்போ ஷேடோ எஃபெக்ட் வந்து தேவைன்ட்டு சொன்னால் இப்படி ஷேடோ இந்த எஃபெக்டை கொடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போ இதில் எஃபெக்ட் இருக்கிறத வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் இப்போ பிக்சர் லே அவுட்டை சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து இப்போ இந்த லே அவுட்டுகளை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இப்போ எல்லாத்துக்கும் தேவையில்லை. விரும்புகிற ஒரு லே அவுட் உங்களுக்கு தேவை, இந்த ஸ்டைலில் உங்களுக்கு ஒரு லே அவுட் தேவை அல்லது குறிப்பிட்ட இவ்வாறான ஒரு லே அவுட் தேவைன்ட்டு சொன்னால் ஸ்னாப்ஷாட் மாதிரி. ஸோ இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம். பலது குறைந்தோருக்கு வந்து இந்த பிக்சர் சம்மந்தமான ஏதாவது ஒரு நோட்டை ஆட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஓல்ட் டெக்ஸ்ட்ன்ற இந்த டூலை நீங்கள் பயன்படுத்தி இந்த பிக்சர்ஸுக்கு குறிப்பிட்ட அந்த நோட்டை வந்து ஆட் பண்ணி வைக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஆட் பண்ண வேணும்னு சொன்னால் இந்த டூலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கால வந்து ஒரு பேனை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த டாஸ்க் பேனில் வந்து உங்களுக்கு தேவையான அந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ளே டைப் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதில் உதாரணத்துக்கு இப்போ எடுத்துக்கொண்டீங்கன்னா how would you describe this object and its content to someone who is blind. ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக விளங்கக்கூடியதாக இருக்கும். வந்து இப்போ கண் தெரியாதவருக்கு வந்து நீங்கள் இந்த பிக்சரை என்னென்று விளங்கப்படுத்த போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் இதுக்குள்ளே டைப் பண்ணி விடலாம். உதாரணமாக நான் டைப் பண்ண போகிறோன்ட்டு சொன்னால் உதாரணத்துக்கு சொல்லுவோம், திஸ் இமேஜ் இஸ் அபவுட் ஏப்ளேன் என்று சொல்லி நீங்கள் டைப் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதுக்குள்ளே இப்படி ஏப்ளேன் என்று சொல்லி டைப் பண்ணி விடலாம். ஸோ இவ்வாறு நீங்கள் குறிப்பிட்ட இந்த பிக்சர்ஸை பற்றி குறிப்பிட்ட இந்த பெருவில் இருந்தவருக்கு நீங்கள் விளங்கப்படுத்த போகிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் இதை ஆட் பண்ணி வைக்கலாம். அதே போல் அடுத்த வந்து இப்போ இந்த 2 பிக்சர்ஸை நீங்கள் ஒன்றாக இணைக்கக்குள்ள இப்போ குறிப்பிட்ட நாங்கள் தெரிவு செய்து இப்போ ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணி கொண்டிருக்கிற பிக்சர்ஸ் வந்து அடுத்த பிக்சர்ஸுக்கு பேக்கில் இருக்குது, அதாவது கீழே இருக்குது. நாங்கள் இந்த பிக்சர்ஸை வந்து இப்போ ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வர வேணும்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த பிரிங் ஃபார்வர்டுன்ற இந்த டூலை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் 2 ஆப்ஷனாக பார்க்கக்கூடிய இருக்கும். ஒன்று பிரிங் ஃபார்வர்டு இருக்குது, பிரிங் டு த
ஃப்ரண்ட் இருக்குது. பிரிங் ஃபார்வர்டுன்னு சொன்னால் நீங்கள் இப்போ 4 பிக்சர் வச்சிருக்கீங்களோ ஒன்றொண்டா நீங்கள் கொண்டு வரதுக்கு முன்னுக்கு பாவிக்கலாம். எல்லாத்துக்கும் முன்னால் கொண்டு வரதுக்கு பிரிங் ஃப்ரண்ட்ன்ற இந்த டூலை நீங்கள் பாவிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஃபார்வர்டா ஃப்ரண்டான்றது என்ற தேவை. இப்போ 2 பிக்சர் இருக்கால எனக்கு ஃபார்வர்டு ஓகே. அதே போல் இதை சென்ட் பேக்குன்னு சொன்னால் சேம் அதே போல் சென்ட் பேக், அடுத்தது சென்ட் பேக் போர்டு. ஸோ உங்களுக்கு பேக் போர்டை வந்து நீங்கள் தெரிவு செய்தீங்கன்னா பின்னால் போகும். அடுத்து நாங்கள் இன்னும் ஒரு டூலை பார்க்கலாம். வந்து இதுக்குள்ளே செலெக்ஷன் பேன். இந்த செலெக்ஷன் பேனுன்ற இந்த டூலை என்னதுக்கு பயன்படுத்தலாம்டா, இப்போ செலெக்ஷன் பேனை வந்து நாங்கள் உங்களோட எந்த டாஸ்க் பேன் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வரதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த செலெக்ஷன் பேனுன்ற இந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பேன் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதில் இப்போ இந்த பிக்சர்ஸில் ஏதாவது ஒரு பிக்சர் உங்களுக்கு தேவையில்லை, ஏற்கனவே நாங்கள் இது சம்மந்தமாக பார்த்துருக்கோம். ஸோ இதில் இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபிக்சர் 16 தேவையில்லைன்னு சொன்னால் இதை நீங்கள் வந்து ஹைட் பண்ணலாம். திரும்ப தேவைன்னு சொன்னால் அதை எடுக்கலாம். அப்போ ஃபிக்சர்ஸை அழிக்காமல் இங்கே ஹைட் பண்ணி வச்சு திரும்ப தேவையான நேரம் வந்து நாங்கள் ஷோ பண்ணலாம். இப்போ எல்லாத்தையும் ஹைட் பண்ண வேணும்னு சொன்னால் ஹைட் ஆல், எல்லாத்தையும் ஷோ பண்ண போகிறீங்களா ஸோ ஆல்ன்ற இப்படி இந்த டூலில் வந்து நீங்கள் பாவித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பேன் தேவையில்லைண்டா குறிப்பிட்ட இந்த க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். குறிப்பிட்ட இந்த ஃபிக்சரை செலக்ட் பண்ணி வச்சுட்டு க்ராப்ன்ற இந்த டூலை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே க்ராப் இருக்குது, வந்து க்ராப்டு ஷேப் இருக்குது, மற்றது ஆஸ்பெக்ட் ரேஷியோ நீங்கள் செட் பண்ணலாம், ஃபில் பண்ணலாம், அடுத்தது ஃபிட் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் வந்து க்ராப் பண்ணுற இந்த டூலை நீங்கள் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த க்ராப் டூலுக்குரிய ஐக்கனை வந்து அதாவது அந்த ஃப்ரேமை தரும். ஸோ அந்த ஃப்ரேமுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன செய்யலாம்டா தேவையான அளவுக்கு வந்து இப்போ ஃபிக்சரை நீங்கள் செட் பண்ணிவிட்டு உதாரணம் உங்களுக்கு இந்த பார்டர் இருந்து தேவையில்லான்னு சொன்னால் ஸோ இவ்வாறு குறிப்பிட்ட இந்த ஷேப்பில் வந்து நீங்கள் க்ராப் பண்ணிவிட்டு திரும்ப இதில் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபிக்சர் வந்து உங்களுக்கு க்ராப் ஆகிறத பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ரைட். இப்போ உதாரணமாக இதில் ஹாஃப் இப்போ பார்டர்லேருந்து மேலேருந்து அரைவாசி தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் அதையும் வந்து க்ராப் பண்ணலாம். இப்போ இதில் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப என்ன செய்யலாம்னு சொன்னால் அரைவாசி உங்களுக்கு இந்த அளவு தான் தேவைன்னு சொன்னால் அதை தெரிவு செய்துட்டு கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வாறு க்ராப் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே இடத்துல இப்போ இந்த ஃபிக்சர்ஸுக்குரிய சைஸை நீங்கள் செட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு சொன்னால் இதுக்குள்ளே சைஸை செட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிறது வந்து 4.16 சென்டிமீட்டர் என்ன ஹைட்லையும், வித்தில் வந்து 5.2 சென்டிமீட்டர் வந்து இருக்கிறதையும் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ ஃபிக்சர்ஸுக்குரிய சைஸை சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு சொன்னால் 6 சென்டிமீட்டரும் அதே போல் வந்து 6 சென்டிமீட்டரும் அதை நீங்கள் செட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து 6 அல்லது 7.5 வந்து நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இப்போ உங்களுக்கு இந்த ஃபிக்சர் சம்மந்தப்பட்ட வேலைகளை வந்து எவ்வாறு செய்யலாமன்றது வந்து விளங்கியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து நாங்கள் வந்து இலாஸ்ட்ரேஷனுக்குள்ளே உள்ள டூல்களில் ஷேப்ஸை வந்து பார்ப்போம். இந்த ஷேப்ஸில் வந்து இப்போ உதாரணமாக ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் அதை எவ்வாறு இன்சர்ட் பண்ணிக்கொள்வது. குறிப்பிட்ட இந்த டூலில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே ஷேப்ஸை பார்க்க கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்போ இதில் விரும்புகிற ஒரு ஷேப்ஸில் வைத்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ட்ரா பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு குறிப்பிட்ட இந்த 12 ஆங்கிள் கொண்டு அல்லது வந்து இப்போ இந்த ஸ்டார் தேவைன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த ஸ்டாரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இடத்த இப்படி ட்ரா பண்ணலாம். ட்ரா பண்ணிங்கன்னா குறிப்பிட்ட அந்த ஸ்டாரை நீங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஷேப்ஸை நீங்கள் ஈஸியாக இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம். அதே போல் இப்போ அடுத்த இன்னும் ஒரு டூலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐக்கான்ஸ். ஏதாவது இப்போ ஒரு ஐக்கான்ஸை வந்து நீங்கள் இங்கே இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்னா குறிப்பிட்ட இந்த ஐக்கான்ன்ற இந்த டூலில் கிளிக் பண்ணிவிட்டால் உங்களுக்கு ஆன்லைன்லேருந்து ஐக்கான்ஸை வந்து லோட் பண்ணி தரேன். இப்போ இதில் உங்களுக்கு விரும்புகிற ஏதாவது ஒரு ஸ்டைல்ஸ் வந்து தேவை அப்படி என்று சொன்னால் உதாரணத்துக்கு இப்போ எங்களுக்கு இந்த கிளாக் மாதிரியான ஒரு ஐக்கான் தேவைன்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணி அதாவது உங்களுக்கு தேவையான இடத்துல செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்ன்ற இந்த டூலை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த கிளாக் ஐக்கன் வந்து வாரத்தை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் இப்போ இன்னும் ஒரு இலாஸ்ட்ரேஷனுக்குள்ள உள்ள டூல் எடுத்துக்கொண்டீங்கன்னா 3D மாடல்ஸ். இப்போ உதாரணமாக ஆன்லைனில் உள்ள அல்லது இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரோட லிங்காக இருக்கிற இந்த 3D மாடல்ஸில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு குறிப்பிட்ட இந்த டூலுக்குள்ள வந்து உங்களோட டிவைஸில் உள்ளது அல்லது ஸ்டாக்கில் உள்ளதை தேடலாம் நீங்கள். அப்போ இந்த ஸ்டாக்கில் உள்ள 3D மாடல்ஸை தேட போகிறீங்கன்னா குறிப்பிட்ட இந்த டூலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் இந்த அப்பியர் ஆகி அதில் இருக்கிற 3D மாடல்ஸை வந்து உங்களுக்கு இங்கே தரும். ஸோ இப்போ இதில் எனக்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக அல்லது ஒரு லேப்டாப் சம்மந்தமான மாடல்ஸுகளை நான் பார்க்க வேணும்னு சொன்னால் இதில் கிளிக் பண்ணேன்டா அதுக்குள்ளே இருக்கிற சில ஃபிக்சர்ஸை வந்து எனக்கு இங்கே தரும். ஸோ அப்போ அதில் விரும்புகிற ஃபிக்சர்ஸில் நான் தெரிவு செய்துட்டு இன்சர்ட் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் ஏற்கனவே உதாரணமாக ஹெட்ஃபோன் தேவைன்னு சொன்னால் அதே போல் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரவுட்டரோ அல்லது ஓகே எங்களுக்கு வந்து ஒரு லேப்டாப் தேவைன்னு சொன்னால் இதை தெரிவு செய்துட்டு இன்சர்ட் கொடுத்து விட்டேன்னு சொன்னால் எனக்கு இங்கே
என்ற பிக்சர்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி தரும். ஓகே, இப்போ எனக்கு இந்த ஃபிக்சர்ஸ் வந்து அதாவது இந்த 3D மாடல்ஸ் வந்து இன்சர்ட் ஆகிட்டு, ஸோ நான் வந்து எனக்கு தேவையான வேலைகளை அதை வைத்து செய்து கொள்ளலாம். ஓகே, இந்த டியூட்டோரியலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமா இருந்தால் இந்த கம் டீச்சர்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் உள்ள கமெண்ட் பாக்ஸினூடாக உங்களோட கருத்துக்களையும் அந்த சந்தேகங்களையும் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். அது சம்மந்தமான தெளிவான விளக்கத்தை நம்ம வந்து அதுக்கு பிறகு வெளியிடுற இந்த வீடியோ டியூட்டோரியலில் தருவோம். இந்த சேனலை நீங்கள் பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.